வர்ற மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வர இருக்காரு. அன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தனது தேமுதிக கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்க இருக்காரு. முன்னதா தேமுதிக சார்பில் வேட்பாளர்கள் நேர்காணலும் தொடங்க இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக யாரு கூட கூட்டணி வைக்க போது அப்படிங்கிற இழுபறியாகவே நீடிச்சிட்டு தான் இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் கூட்டத்துல கூட்டணியை அறிவிப்பேன்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் இன்னமுமே தனது முடிவை அறிவிக்காமையே இருந்துட்டு இருக்காரு. அதிமுக, திமுக, பாஜக, தாவேகான்னு அனைத்து கட்சிகளிடமும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாரு. ஆனால் பிரேமலதா வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே அனைத்து கட்சிகளும் நிராகரித்த நிலையில கூட்டணி முடிவு எடுக்க முடியாம பிரேமலதா திண்டாடிட்டு இருக்காரு. கடைசியா திமுகவோடு கூட்டணி சேரலான்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் மகா சிவராத்திரி அன்று ஈசா யோகா மையத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியையும் பிரேமலதா சந்தித்து பேசியிருந்தாங்க. இதனை தொடர்ந்துதான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இவங்க 2 பேரு கூடயும் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரமா நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி 1ஆம் தேதி மதுரை வருவதற்குள்ளாகவே தேமுதிகவை எப்படியும் கூட்டணியில இணைத்து விட வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் உத்தரவும் போட்டிருக்காரு. அந்த வகையில தான் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வர இருக்காரு. அன்றைய தினம் விழா மேடையில பிரேமலதா விஜயகாந்த் இருக்க வேண்டும்னு பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருக்கு. இதன் அடிப்படையில தான் 8 சட்டசபை தொகுதிகள் மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா பதவி ஒதுக்கி தருவதுன்னு, தேர்தலுக்கு தேவையான நிதியும் அளிப்பதுன்னு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல் பிரேமலதா விஜயகாந்திற்கு சொல்லப்பட்டு அவரும் இறுதி முடிவாக வேறு வழியின்றி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருக்காரு. இதனை தொடர்ந்துதான் வர்ற 9ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி மேடையில பிரேமலதா விஜயகாந்த் கட்டாயம் இருப்பார் என்பது உறுதியான தகவலாக தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் வேட்பாளர்கள் மத்தியில நேர்காணல் காண்பதற்கான அறிவிப்பையும் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டிருக்காரு. வர்ற 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை முதற்கட்ட வேட்பாளர் நேர்காணல் நிகழ்ச்சி நடக்க இருக்கு. ஒவ்வொரு நாளும் மாவட்ட வாரியா தினம்தோறும் காலை 10 மணி முதல் வேட்பாளர் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இதனை தொடர்ந்துதான் தேமுதிக தரப்புல கூட்டணி விவகாரம் முடிவுக்கு வந்திருப்பதால கட்சி தொண்டர்கள் உற்சாகத்துல ஆழ்ந்திருக்கார்கள் என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.